ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு, நீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை இன்னொன்னு, நமக்கு ஒரு தொகுதியில 80,000-85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கும் போது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில நேத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நிதியமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அதுலயும் அவரோட தமிழ் புலமை இருக்கு அப்பப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? தமிழ்நாட்டுல ஓவராலா எவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன் நாங்க எப்படி அடைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்காரு. சோ அது என்ன மேட்டர்ன்றதை டீடைலா பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார்ல, 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை பேசி செருப்படி வாங்கிட்டு இருந்தாரு. சோ அந்த வகையில மகேந்திரன் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் தான பேசுறேன் சார், சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துடலாம். சோ அதுக்காக மாஸ்டர் மகேந்திரன் திருப்பி ஒரு வீடியோ போட்டு தர்மடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கேள்வி கேட்டா கரெக்ட் வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றவங்க, அந்த கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். டேய், தவறால சும்மா இருக்க முடியாதடா. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்லுவாரு. சோ அதுல ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. 25 நாள்ல நாங்க கொண்டு வந்த மாற்றத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிட்டு இருக்காங்க. டேய் சும்மாறா. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பரந்தூர் விமான நிலையம் வராது, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்தது. எல்லாருமே அதை பார்த்திருந்தோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு, நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு புதுசா அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் நிலம் கையகப்படுத்த புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அப்ப பரந்தூர் விமான நிலையம் வரப்போதா, விஜய் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆப்படிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து பரங்கிப்பேட்டையில 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் வந்து வரதுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சீமான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி தரக்கூடாது என்றிருக்கிறார் சீமான். சோ இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கும் போதே நான் ஒரு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த வெள்ளை அறிக்கை எதுக்குன்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு கடன் இருக்கு, எந்தெந்த துறையில எவ்வளவு நட்டத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு நான் வெளிப்படையா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் மட்டும் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி வரும்போது வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, திமுக ஆட்சி வரும்போது வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா, முந்தின ஆட்சி வந்து எவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டு போச்சு அப்படின்றத காமிக்கணும்ல. சோ அதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த வகையில முதலமைச்சர் விஜய் சொன்ன மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணாரு. இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். பாடி தொலையும். ஆனா அது ரிலீஸ் பண்றதுக்கு பட்ட பாடு இருக்கு எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ் தத்தகா புத்தகான்னு இருந்தா கூட பரவாயில்லைங்க, தமிழே இல்லங்க. இந்த தமிழை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது நல்ல தமிழ் தெரிஞ்சவங்களை வச்சு திருப்பி ஒரு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணாதான் புரியும். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் புலமை வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர்கிட்ட இருந்தது. மிரண்டுட்டேன், அதை பார்த்து மிரண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும். பராமரிக்காமல் சிதைய விடுகிறது, சீர்திருத்துகிறது. சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் அந்த வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல வந்து தமிழ்நாட்டோட மொத்த கடன் அளவு எவ்வளவு தெரியுமா சொல்லிருக்காங்க? 13 லட்சம் கோடி அப்படின்றது தமிழ்நாட்டோட கடன் அளவா இருக்குது. ஓ அப்படியா விஷயம்? நேரடி கடன் அளவு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து துறையில 72,000 கோடி கடன் இருக்கு. மின்சார துறையில பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. சோ ஒவ்வொரு துறையும் பாத்தீங்கன்னா கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இது எதுக்காக இப்ப கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருல, அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது அவங்க வெளிப்படையா சொல்லல. பட் அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுத்தையும் உங்க முன்னாடியே வச்சிட்டேன்.
சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு கடன் இருக்கு, தமிழ்நாடு அரசு இந்த கடனை எப்படி அடைக்க போகுது, இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வருவாய் பெருக்கும், அது இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு மெயினான கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நேத்து அவங்க கொடுத்த டீடைல் என்னன்னா 100 ரூபாய் இன்கம் வந்தா 145 ரூபாய் செலவு வருது. அதாவது வரவு 100 ரூபாய் தான், செலவு 145 ரூபாய். சோ நான் சம்பாதிக்கிறத விட என்னோட செலவு ரொம்ப அதிகமா இருந்தா என்ன ஆகும், திவாலாயிடும். கரெக்டா, நாடு வந்து திவாலாயிடும். இப்போ அந்த நிலைமையில தான் இருக்குது. சோ ரொம்ப அதிகமா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், செலவுக்கு என்ன பண்றோம், கடன் வாங்கிட்டே இருக்கோம். அதனால என்ன ஆகுது, கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரி செலவு குறைக்கலாம்னு பார்த்தா செலவு குறைக்க முடியல. ஏன் குறைக்க முடியல? ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவ்வளவு செலவு வந்து பண்றதுக்கு திட்டங்களை தீட்டி வச்சிட்டாரு. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சோ அதே தான் தாவக ஆட்சியும் பண்ண போது நம்ம எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அப்ப எவனுமே நம்பல, அதுதான்டா இப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டி கட்டிட்டு ரொட்டி தின்னு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன், நீங்க கேட்கல. ஏன்னா திமுக ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 60 வருஷம் இருந்த 60 வருஷமா தமிழ்நாடு வாங்கின கடனை விட லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் அளவு அதிகமாயிருக்கு. அவங்க கடன் வாங்குறதுக்கான காரணமா என்னன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய நாங்க செலவு பண்ணிருக்கோம், நிறைய பிரிட்ஜஸ் கட்டியிருக்கோம், அதை பண்ணிருக்கோம், இதை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சி சொல்லிட்டு போச்சு. கரெக்ட்டுங்களா? எப்பறா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? சோ அதுதான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் குறை சொல்றதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உச்ச வரம்புன்னு இருக்குல்ல, இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்குள்ள தான் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிங்க சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுமே, சரி இவ்வளவு கடன் இருக்கு, இப்ப தாவேக ஆட்சி என்ன, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, சார் ஓகே சார் இப்ப இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றீங்க சார், இப்ப எப்படி இதுல வந்து எப்படி வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா அவங்களுக்கு வந்து திட்டங்கள் பெருசா இல்ல, ஒரே திட்டம் தான். அதாவது வரி இருக்குல்ல, வரி நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்கல வரி, அந்த வரியை வந்து கரெக்டான முறையில் வந்து கலெக்ட் பண்ணணும். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரி கட்டாம இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எதுவுமே இல்லாம ப்ராப்பரா எல்லாம் வரி கட்டுற மாதிரி பண்ணணும், மொத்த வரியும் கரெக்டா நம்ம கலெக்ட் பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் வந்து சொல்றாரு. அப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல ராசா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டோட மொத்த வருவாயின்னு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடி அப்படின்னும் போது அதுல 50,000 கோடி எங்க இருந்து வருது, நம்மளுக்கு வந்து டாஸ்மாக்ல இருந்து வருது. டாஸ்மாக்ல இருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு சார்க்க வைக்கிறதுல அதுல இருந்து ஒரு காசு மட்டுமே 50,000 கோடி, மிச்சம் வரியில இருந்து அப்படி இப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா வரியில இருந்து தான் வருது. சோ இப்போ இந்த வரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டா இப்போ வர இன்கம் வந்து 3.5 லட்சம் கோடியில இருந்து 10 லட்சம் கோடியா மாற போகுது. இல்ல அதிகபட்சம் ஒரு 50,000 கோடி எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுப்போமா, அதை வச்சு இவங்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் தெரியுமா, போக்குவரத்து துறையில மட்டும் 72,000 கோடி வந்து கடன் இருக்கு. கடன் இருக்கா? அதே மாதிரி மின்சாரத்துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடன் இருக்கா? இந்த கடன்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. மின்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அதே மாதிரி பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ, தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்பயே அவ்வளவு தலப்பாடா அடிச்சு சொன்னோம், டேய் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுடா, அது நிறைவேற்றினா தமிழ்நாடு திவாலாயிடும்டா அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் இதெல்லாம் சொல்லும் போதே அவங்க கிட்ட கேட்கறாங்க, இப்போ இந்த திட்டங்களை நீங்க நிறைவேற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் நாங்க பிளான் பண்றோம், பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த திட்டங்கள்லாம் அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதாவது அன்னபூர்ணி சூப்பர் 6 எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 13 லட்சம் கோடி வந்து மொத்த கடன் அளவு அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கையில சொல்லிருக்காங்களா. சோ இவங்க தாவேக அரசாங்கம் மட்டும் அவரு சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டோட கடன் வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் கோடி கிட்ட போயிடும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இது பேசிக்கா அவரோட ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இலவசங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த மனுஷன். சும்மா இல்ல, தாலிக்கு தங்கம், அதாவது எப்படி சொல்ல, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அது இதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சூப்பர் 6 வேலை இல்லைன்னா 4,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இலவசம் 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 அடிச்சு தள்ளி விட்டாரு. அவரு சொன்ன இலவசங்கள் எல்லாம் செஞ்சா தமிழ்நாடு காலிங்க. 1,000 நகை எங்க என்ன ரேட் இருக்குது, பறக்கிற குழந்தைக்கு அழகிற மோதிரம் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி எவ்வளவு திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், பட்டு புடவை ஃப்ரீயா தரேன், அதே மாதிரி பேருந்து ஃப்ரீயா தரேன், எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது எல்லாத்தையுமே அண்ணன் வந்து நிறைவேற்றினார்னா அதுக்கு மட்டுமே சொலையா 10 லட்சம் கோடி வரும். சோ அந்த 10 லட்சம் கோடி கடனை என்ன பண்ணுவாரு, ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு இவங்க கிட்ட ஐடியாவே இல்ல. ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐடியா இல்ல, வரியை நாங்க கரெக்டா வாங்குவோம், அதை தவிர வேற ஐடியாவே இல்லையா, மக்கள்கிட்ட வரி வாங்குறத தவிர வேற ஐடியாவே இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே அளவு தான் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதே அளவு தான் பண்ணுது, நீங்க வரியை வாங்குங்க, இல்ல வேணாம்னு சொல்ல. ஏன்னா வரி வந்து ரொம்ப
முக்கியமான விஷயம் தான். வரி வாங்குங்க, அதை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. ஆனா அது கூடவே தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளவு நாள் இந்த வரியை வச்சே ஓட்ட முடியும், இவ்வளவு கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இதை தவிர நம்மளுக்கு ரெவன்யூ சோர்ஸ் வேற ஏதாவது கிரியேட் பண்ணணுமே, வெறும் டாஸ்மாக் குடியை வித்தே நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கோமே அப்படின்றது யோசிக்கணும்ல. அதை யோசிக்கிறதே இல்ல. ஒன்லி வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி உள்ள கூட்டு வரணும், வெளிநாட்டு கம்பெனி உள்ள கூட்டு வரணும், அதான் வளர்ச்சியா பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் சொன்னல, அந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட அனுமதி கேக்குறாங்க. இதுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சீமான் அவர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. எதனால சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் நிறுவனங்களின் நலனுக்காக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்திட்டத்தை அனுமதிக்காதீர் என்றிருக்கிறார் அவர் தமிழக அரசிடம். அங்க கடல் சார்ந்த வாழ்வியல் ஒண்ணு இருக்கு, அது எல்லாமே பாதிக்கப்படும். இயற்கை வளங்களை அழிச்சு இங்க ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடாது, இது மூலமா மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம், கடல் வளத்தை அழிக்கும் திட்டம் இது என்றும் சீமான் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் அந்த திட்டம்லாம் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஓகே இது உள்ள வருது, இது மூலமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனா வேலை வாய்ப்பை கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி யோசிச்சா அதுதான் தொலைநோக்கு பார்வை அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த இடத்துல சோலார் பேனல்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதை கவர்மெண்ட் எடுத்து பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ப்ராஃபிட்டபிளான்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிள். ஆனா கவர்மெண்ட் பண்ணாது. அது யார் பண்ணுவா? அதானி பண்ணுவாரு. ஆக்சுவலா இதே தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கமுதில அதானி ப்ராஜெக்ட் வந்து அத்தனை ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனலை வச்சு மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. அதை ஏன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க? அதை ஏன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது கேட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காது. எப்பா ஒரு பிரைவேட் கம்பெனி போட்டு அதுல இருந்து பணத்தை சம்பாதிக்க முடியுமா? ஆனா கவர்மெண்ட் அதை போட்டு பணத்தை சம்பாதிக்க முடியாதா? எனக்கு புரியலையே, என்னடா யாரைடா உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட்டுக்கான ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். கார்பரேட்டுக்கான ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணா கார்பரேட் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. சோ கார்பரேட்டுக்கு வந்து அந்த பிசினஸ் அடி வாங்கும். அதனால கார்பரேட் வந்து அது வந்து ஒத்துக்காது, அந்த அக்செப்டன்ஸ் வராது. ஐயோ கவர்மெண்ட் இறங்கி ஒரு பிசினஸ் பண்ணுது, இன்னும் சீப்பா கொடுக்க முடியுமே அப்படின்ற மாதிரி. அதுவே கார்பரேட்டுக்கு சாதகமா போற கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கார்பரேட் கொடுத்துரும். கார்பரேட் வந்து நீங்க பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி அந்த காசு உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட இருந்து நான் மின்சாரம் வாங்கிக்கிறோம், உங்ககிட்ட இருந்து நான் இந்த பேசிக் ஃபெசிலிட்டி பொருட்கள்லாம் நான் வாங்கிக்கிறோம், சோ இதெல்லாம் நீங்க கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது கார்பரேட்டுக்கு சாதகமா போற கவர்மெண்ட் இப்படி தான் யோசிக்கும். இப்போ இந்த தாவேகா கவர்மெண்ட் எப்படி யோசிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படி தான் யோசிக்குது. இதுதான் டிஎம்கேவும் பண்ணுச்சு, ஏடிஎம்கேவும் பண்ணுச்சு, இப்போ இந்த தாவேகாவும் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. சோ 13 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட டோட்டல் கடனா இருக்கு. இந்த கடனை அடைக்கிறதுக்கு இவங்க கிட்ட ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டம் இல்ல. நோண்டி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க நிதியமைச்சர் வந்து தெரிச்சு ஓடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லலாம். நீங்க ஒரு இதை வந்து படிக்க வரீங்க, பிரஸ் அவ்வளவு பிரஸ் முன்னாடி படிக்க வரீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. அப்படி படிச்சு பார்த்துட்டு வரும்போதே இத்தனை தப்பா எனக்கு புரியலையே. முதலமைச்சர்ல இருந்து நிதியமைச்சர் வரைக்கும் எல்லாருமே என்ன தப்பா படிச்சுட்டு இருக்கீங்க. தமிழ் நல்லா வாழும் வருங்காலத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. முதலமைச்சர் படிக்கும் போது 1008 தப்பு வருது, நிதியமைச்சர் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தப்பா இருக்குது. இன்னும் யார் படிக்கும் போது எந்த லட்சத்துல படிப்பாங்கன்னு தெரியலையே. தமிழ்நாட்டுல தமிழ் வந்து மெல்ல சாகுன்னுவாங்க, ஆல்ரெடி செத்துருச்சுடா தமிழ். இந்த தமிழை பார்க்கும் போது இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே நீங்க கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அமைச்சரவையில் இருக்கவங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் கொடுங்க. முக்கியமா வந்து ராஜ்மோகன் அவர்கள், அவர் நல்லா தமிழ் படிப்பாரு, தமிழ் பற்று அவருக்கு இருக்கு. சோ ஐயா நீங்க தானே அந்த துறைக்கும், நீங்க தானே தமிழ் வளர்ச்சி துறைக்கும் நீங்க தானே அமைச்சர், கொஞ்சம் உங்க அமைச்சர்களை எல்லாரும் கூப்பிட்டு எம்எல்ஏஸ் கூப்பிட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு கொஞ்சம் தமிழ் பயிற்சி கொடுங்க, நல்லா படிக்க கத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அசிங்கமா இருக்கு. திமுக அதிமுக தான் இப்படி இருந்தாங்க, அமைச்சர் எம்எல்ஏக்கள் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா தாவேக்கால இப்படி தான் இருக்காங்க. தாவேக்காவை கேள்வி கேட்டா திமுக இப்படி தானே இருந்ததுன்னு பதில் சொல்றாங்க. டேய் தீய சக்தி, நீங்க தூய சக்தி தானே, படிச்சவங்க தானே உள்ள வந்திருக்குன்னு சொன்னீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு தானே உள்ள வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்க, தமிழ் படிக்க தெரியாதா? இல்ல புரியல தமிழ் படிக்க தெரியாதா இங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனிவேஸ் அதே மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையம் வராது, தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது நிறுத்தி வைக்கப்படுதுன்னு ஒரு நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். பட் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வர்றதுக்கு நிலத்தை வந்து கையகப்படுத்துவாங்களே அந்த வேலையை பண்றதுக்கு புதுசா ஒரு அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. எனக்கு எங்க ஒரு கேள்வி வருதுன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் இருக்குல்ல அது வந்து ஃபேக் நியூஸா? அது ஃபேக் நியூஸா கோபால்? அப்ப நீங்க எல்லா விவசாயிகளுக்கும் விபூதி வச்சிட்டீங்களா கோபால் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது, கேட்க தோணுது. பரந்தூர் விமான நிலையம் நிலம் கையகப்படுத்த புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை பரந்தூர் விமான நிலையம் நிலம் கையகப்படுத்துவதற்கான சிறப்பு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கீதா பிரியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.
என்ன பாஸ் இது? புதுசா அதிகாரி நியமிச்சு அங்க இருக்க நிலங்களை வந்து கையகப்படுத்த போறீங்க அப்படின்னா அப்பனா அந்த திட்டத்தை வந்து நீங்க நிறுத்தி வைக்கல, சும்மா அப்போதைக்கு ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லாரும் அமைதியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க தான் பரந்தூருக்கு போனீங்க, அங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு தகுந்த இடம் இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்தீங்க, நல்லா வாய்க்கிலேயே பேசிட்டு வந்தீங்க. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஆப்படிச்சா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க பாஸ், சத்தியமா சொல்லுங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப மோசமா இல்லை? விவசாயிகளை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இல்லை? தயவு செஞ்சு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை திருப்பி கொண்டு வந்துடாதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் ஆட்சி மேலே இப்போதுலேருந்தே வந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க பரந்தூரையும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாரையும் சொல்ல, கண்டிப்பா உங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலயும் நம்ம மகேந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மனுஷன் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் பேனலுக்கு சோலார் சிஸ்டம் அப்படின்லாம் வளர்த்தாரு. அது கூட ஏதோ வாய் தவறி வளர்த்தாரு, தெரியாம வளர்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவரே சொல்லிக்கிறாரு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஆனா அவரை போட்டு பொல பொழந்ததுக்கான மெயினான காரணம் என்னன்னா டைம் கேட்டாரு. முதலமைச்சர் விஜய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் டைம் கொடுங்க, கரண்ட் இல்லையா கேள்வி கேட்காதீங்க, டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கெல்லாம் அடிச்சோனே இப்ப என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்கும் போது ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதனால தான் நானும் சொன்னேன், அண்ணன் சொல்றாருன்னா நானும் சொன்னேன் டைம் கொடுங்கன்னு. அதாவது என்ன ஏது என்ன மேட்ச் என்ன டீம் எதுவுமே தெரியாம அண்ணன் சொல்றாரு, அதே மாதிரி டைம் கொடுங்க. இதை தான்டா முக்காவாசி பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அன்பில் ஸோ அவரையே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸில் தான் நான் சொன்னேன். இதுதான் முக்காவாசி பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் எதுக்குன்னே தெரியல. டைம் கொடுங்க அப்படின்ற அவர் கேட்டது நியாயமான கேள்வி. எதுக்கு கேட்டாரு? இந்த மாதிரி இந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எது இந்த இலவசங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா டைம் கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல பவர் கட் வருது, பாலியல் குற்றங்கள் நடக்குது, ஒரே நாள்ல 5 சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 220 கிட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்றதுக்கு இதுக்கும் நீங்க அவருக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம் தானே. சோ அது எல்லாம் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அதை விட்டுட்டு அண்ணன் வந்து அப்ப டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதனால வந்து இப்ப அதையும் எடுத்து இவர் வந்து டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதுக்கு விளக்கத்தை வர கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் அப்ப ஒத்துக்கல, நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கல, அதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லறே தவிர நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு உணரவே இல்லை. முதலமைச்சர் விஜய் சொன்னதை வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. முதலமைச்சரே முதல்ல தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா டைம் கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். பவர் கட் வருது அப்படின்னு சொன்னா டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கடுத்து இந்த பவர் கட் வருதா கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு யார தெரியுமா சொன்னேன்? இந்த மாதிரி மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்றாங்களே அவங்கள தான் எதிர்த்து தான் நான் கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க வந்து பொதுமக்களை கேட்கல, அதாவது இது யாரெல்லாம் கேள்வி கேட்கறீங்களோ அவங்கள தான் சொல்றீங்க, கரெக்டா? இங்க போராடுறது யாரு? யாரு வந்து தினம் நைட்டு போராடிட்டு இருக்கா? மக்கள் தானே போராடிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அந்த கேள்வி யாரை பத்தி கேட்டீங்க? மக்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? மக்கள் அவன் நைட்டு தூங்க முடியாம ராத்திரில வந்து பாத்தீங்கன்னா வேக்காடுல என்ன பண்றதுன்னு தெரியாம இபி ஆபீஸ்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்றவங்கள பார்த்தா நான் கேள்வி கேட்டேன். சரி, அதை வச்சு அரசியல் பண்ணாதான் என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஏன்னா நியாயமான கோரிக்கை தானே, மக்களுக்கு மின்சாரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பார்த்து கேட்குறது. எந்த கட்சி கேட்டா என்ன, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு கேள்வியில சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதை விட்டுட்டு பிளைண்டா கண்மூடித்தனமா தற்குறித்தனமா ஒரு மனுஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி போயிட்டு எதை வேணா பேசுறது, என்ன வேணா பேசுறது, பேசிட்டு இந்த மாதிரி செருப்படி வாங்குறது, கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்கறது. எனிவேஸ் மகேந்திரன் அவர்களே, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்றத மட்டும் பார்க்காம இப்போ ஒரு முதலமைச்சரா பாருங்க, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா எது தப்பு சரி அப்படின்னு பார்த்து பேசுங்க. அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச அண்ணன் விஜய் அண்ணன் வந்து சொல்லிட்டாரு எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமான விஷயம். சோ அது வந்து இதே மாதிரி பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மடி வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் சொல்ல தோணுது. அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, கீர்த்தனா ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருக்காங்க. 25 நாள்ல நாங்க கொண்டு வந்த சேஞ்சஸை பார்த்து அவங்களால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீர்த்தனா அவர்களே, உங்க அண்ணன் வந்து கான்பிடென்ட்டா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்குன்னு சொல்லல. அங்க செய்ய போற செயல்ல உங்களுக்கு தெரிய போகுது. 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிட்டு இருக்காங்க. ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, இப்ப ஒத்துக்கிறீங்க. எப்படிடா மனுஷன் பண்றா? ஒத்துக்கிறேன் என்ன பாருங்க, கரண்ட் தான் போகுது. கரண்ட் போகுது தான் போகுது. எப்பல இருந்து போகுது? நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. 25 நாள்ல உருப்படியான ஒரு சேஞ்ச் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு உருப்படியான ஒரு சேஞ்ச் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க.
ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி இருக்க திமுக கவர்மெண்ட் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்ததோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மகளிருக்கு 1000 ரூபாய், அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அப்படியே அந்த திட்டங்கள் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. என்ன உருப்படியான திட்டத்தை நீங்க கொண்டு இவ்வளோ பெருமை பேசுற அளவுக்கு ஒண்ணுமே பண்ணலையாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 215க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. 110க்கு மேல சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பவர் கட் வந்துகிட்டு இருக்கு. ஆட்சியில இவ்வளோ பிழைகளை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு பெருமை பீத்துறதுக்கு எப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தொழில்துறை அமைச்சர் நீங்க தானே, அதாவது 25 நாளே சூப்பரா பண்ணிட்டீங்களே. என்னத்த சூப்பரா பண்ணீங்க? இங்க வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு தூக்கி கொடுத்தீங்களா? அதுதான் சூப்பரா பண்ணதா? சரி, ஓகே. தொழில்துறை அமைச்சர் நீங்க தானே. தமிழ்நாட்டில் வந்து புதுசா தொழில் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன உங்களுக்கு ஃபியூச்சர் கோல் என்ன இருக்கு? அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க பண்ணல, எதுவுமே சொல்லவும் இல்லையே. இந்த இடத்துல நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உருட்டா தான் அதிகமா இருக்கு. முதல்ல பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.